முதல் கேள்வி, தர்க்க ரீதியான சிந்தனை என்பது எதை குறிக்கும்? எதுன்னு பாத்தீங்கன்னா இதற்கு சரியான விடை விரி சிந்தனை. அதுதான் சரியான விடை. தர்க்க ரீதியான சிந்தனை விரி சிந்தனை. இரண்டாவது கேள்வி, தன்னெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தலை பிரபலப்படுத்தியவர் யார்? இதற்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா கார்ல் ரோஜர்ஸ். இவர் தான் சரியான விடை. தன்னெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தலை பிரபலப்படுத்தியவர். மூன்றாவது கேள்வி, கனவுகள் ஆய்வு என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கு சரியான விடை கனவுகள் ஆய்வு என்ற நூலை எழுதியவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. இவர் தான் இந்த நூலை எழுதியவர். அடுத்து நான்காவது கேள்வி, மனப்போராட்டங்களின் வகைகள் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா B3. மொத்தம் அணுகுதல் அணுகுதல் மனப்போராட்டம், அணுகுதல் விலகுதல் மனப்போராட்டம், விலகுதல் விலகுதல் மனப்போராட்டம் அப்படின்ட்டு 3 வகையான மனப்போராட்டங்கள் காணப்படுகின்றன. அடுத்த ஐந்தாவது கேள்வி, தேர்ஸ்டனின் நுண்ணறிவு கொள்கையில் உள்ள மனத்திறன்கள் எத்தனை மனத்திறன்கள் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா D 7 மனத்திறன்கள் காணப்படுகின்றன. அடுத்து ஆறாவது கேள்வி, எரிக்சனின் கூற்றுப்படி மனிதனின் சமூக கோட்பாட்டின் நிலைகள் எத்தனை நிலைகள் காணப்படுகிறது? 8 நிலைகள் காணப்படுகிறது. 8 என்பது சரியான விடை. ஏழாவது கேள்வி, ராபர்ட் காக்னேவின் கூற்றுப்படி கற்றல் படிநிலைகள் எத்தனை? அதுக்கும் 8 என்பது சரியான விடை. அடுத்து எட்டாவது கேள்வி, ஆக்கத்திறன் மின்ன சோடா சோதனையின் உருப்படிகள் எத்தனை? இது எத்தனை உருப்படிகள்னா C 10 என்பது சரியான விடை. அடுத்து 9வது கேள்வி, கருவுறுதலில் ஆணிடமிருந்து பெறப்படும் குரோமோசோம் எது? எந்த குரோமோசோம் பெறப்படுகிறது? Y என்பது சரியான விடை. 10வது கேள்வி, தூண்டல் துலங்கல் ஏற்பட காரணம் என்ன? இந்த தூண்டல் துலங்கல் ஏற்பட காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா B புலன் உறுப்புகள். சரியான விடை. அடுத்து 11வது கேள்வி, குமரப்பருவம் சிக்கலான அமைதியற்ற பருவம் என்று கூறியவர் யார் கூறினார்? இதற்கு சரியான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டான்லி ஹால் என்பது சரியான பதில். 12வது கேள்வி, உடல் செயல்பாடுகள் மற்றும் உள்ள செயல்பாடுகள் சார்ந்த முக்கிய நாளமில்லா சுரப்பி எது? முக்கிய நாளமில்லா சுரப்பி எதுன்னு கேட்டீங்கன்னா அது பிட்யூட்டரி சுரப்பி. இதுதான் சரியான விடை. 13வது கேள்வி, நினைவிற்கு மிக முக்கியமான மூளையின் நினைவு வேதிப்பொருள் எது? நினைவிற்கு என்ன வேதிப்பொருள் மிக முக்கியமாக காணப்படுகிறது? எதுனா RNA. எக்ஸாம்பிள் இந்த ஹார்லிக்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ல கொடுத்திருப்பாங்க. அடுத்து 14வது கேள்வி, உயிரியல் மரபு நிலையின்படி மூதாதையர்களிடமிருந்து உடல் மற்றும் உள்ள பண்புகள் எப்படி பரிமாறும்? எதன் வழியாக பரிமாறும்? C ஜீன்களின் வழியே. அதுதான் சரியான விடை. அடுத்து 15வது கேள்வி, ஒரு கரு இரட்டையர்களின் நுண்ணறிவு ஈவு என்னன்னு பாத்தீங்கன்னா R நுண்ணறிவு is equal to 0.87 என்பதுதான் இதற்கு சரியான விடை. அடுத்து 16வது கேள்வி, கரு இரட்டையர் அதாவது கரு இரட்டையர் சோதனை எங்கு நடந்தது? எங்கன்னா B அயோவா என்ற இடத்துல நடந்துச்சு. அடுத்து 17வது கேள்வி, ஒத்த இயல்பு அதாவது ஒத்த இயல்பினை உருவாக்கியவர் யார்? இதை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெண்டல். அவர்தான் இந்த ஒத்த இயல்பு என்பதை உருவாக்கியவர். அடுத்து 18வது கேள்வி, புகழ்பெற்ற அமலா கமலா
சகோதரிகளின் ஆய்வு எதை வலியுறுத்துகிறது? எதைன்னு பாத்தீங்கன்னா சூழ்நிலையை வலியுறுத்துகிறது. 19வது கேள்வி, பியாஜேயின் அறிதல் திறன் வளர்ச்சியின் 3ஆம் நிலை என்ன? இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சி, சிந்தித்து செயல்படும் நிலை என்பதுதான் சரியானது. பியாஜேயின் அறிதல் திறன் வளர்ச்சியின் 3ஆம் நிலை. அடுத்து 20வது கேள்வி, ஆக்க நிலையுறுத்தல் மூலம் கற்றலை உருவாக்கியவர் யார்? இதற்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா பாவ்லவ். அதுதான் சரியான விடை. ஆக்க நிலையுறுத்த கற்றல், பாவ்லவ். அடுத்து 21வது கேள்வி, உட்காட்சி மூலம் கற்றலை முதல் முறையாக விளக்கியவர் யார்? இதற்கு சரியான விடை பி, கோலார் என்பது சரி. 22வது கேள்வி, கோலரால் தனது பரிசோதனையில் பயன்படுத்தப்பட்ட அந்த குரங்கின் பெயர் என்ன? இதுனா பி, சுல்தான் என்பது அந்த குரங்கின் பெயர். அடுத்து 23வது கேள்வி, தன்னிச்சையாக எழும் துலங்களை சார்ந்த கற்றல் விதி எது? எதுன்னு பாத்தீங்கன்னா ஏ, ஸ்கின்னருடைய கற்றல் விதி என்பது சரியானது. 25வது கேள்வி, ஸ்கின்னர் சோதனையில் பயன்படுத்திய விலங்கு என்ன? என்ன விலங்க பயன்படுத்தினாரு? ஏ, எலி என்பது சரியானது. 26வது கேள்வி, தார்ண்டைக்கின் பயிற்சி விதி முக்கியமாக எதை வலியுறுத்துகிறது? இந்த தார்ண்டைக்கின் பயிற்சி விதி எதை வலியுறுத்துகிறதுனா பி, பரிசு என்பதை வலியுறுத்துகிறது. அடுத்து 27வது கேள்வி, தவறு செய்யும் மாணவனை திருத்த ஏற்ற வழி என்ன? என்னன்னா பி, நல்வழி காட்டுதல். அதுதான் சரியான வழி. அடுத்து 28வது கேள்வி, அகமுகன் புறமுகன் ஆகியோரது இயல்புகளை விளக்கியவர் யார்? அதான் ஒருத்தனோட மைண்ட் செட்டு உள்முகம், அதான் புறமுகம் அப்படின்னு இருக்கும். அகமுகம், புறமுகம்ட்டு அதை விளக்கியவர் யார் முதல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா யுங் என்பவர் தான் இந்த அகமுகன் புறமுகன் என்பதை விளக்கியவர். கீழ்கண்டவற்றுள் ஆளுமையை அளவிட பயன்படும் மிகச்சிறந்த முறை எது? மிகச்சிறந்த முறை எதுன்னு பாத்தீங்கன்னா அது சுயசரிதை, அவர்களுடைய சுயசரிதை. அடுத்து 30வது கேள்வி, மிகைநிலை மனம் என்பது என்ற நிலை எந்த வயது குழந்தைகளுக்கு ஏற்படுகிறது? பி, 3ல இருந்து 6 வயது குழந்தைகளுக்கு இந்த நிலை ஏற்படுகிறது, மிகைநிலை மனம். அடுத்து 31வது கேள்வி, ஹல்ஸ் என்பவரது கற்றல் கொள்கையை குறிக்கும் சூத்திரம் என்ன? என்னன்னா ஏ, SCR = DXHR × K-1. இதுதான் சரியான விடை ஏ. அடுத்து 32வது கேள்வி, நினைவின் 2 வகைகள் எவை? நினைவோட 2 வகைகள் என்னன்னா பி, STM மற்றும் LTM. இதுக்கு விரிவாக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் மெமரி மற்றும் லாங் டேர்ம் மெமரி. இதுதான் நினைவின் 2 வகைகள். நன்றி. இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம்.